நேயர்கள் அனைவருக்கும் சுகி சிவத்தினுடைய அன்பான வணக்கம். ஒரு செய்தி முடிவடையாமல் சொன்னது, அதாவது பிறருடைய தவறுகளை நாம் சுட்டி காட்ட வேண்டி வந்தால் எப்படி சுட்டி காட்டுவது அப்படின்னு. அது முடிவில்லாதது. நம்மளை விட வயதில் பெரியவங்க சின்னவங்க, பதவியில் பெரியவங்க சின்னவங்க, பணத்தில் பெரியவங்க சின்னவங்க, சமமானவங்க, நண்பர்கள், 10 பேருக்கு எதில் நடக்குது, இப்படி அது குழப்பமான விஷயம். அதனால் அது இன்னும் சில பகுதிகள் அதில் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஒரு சம்பவம் படித்தேன். ஈரானில் ஒரு அரசர் இருந்தாராம். ரொம்ப முன்கோவி, கடுமையாக பனிஷ் பண்ணுவாராம் எதுக்கெடுத்தாலும். அவருக்கு சாப்பாடு பரிமாறுற சமையல்காரர் சமைச்சு ஒரு அருமையான ஐட்டம் பாருங்களேன், இப்படி பரிமாறுறதுக்கு அப்படி எடுத்து அப்படி பரிமாற போகும்போது ஒரு துளி லேசாக அவர் அங்கியில் பட்டுடுச்சு, அவருடைய மேல் துணியில் பட்டுடுச்சு. அந்த அரசர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு எடுத்தாலுமே மரண தண்டனை தான். யாராக இருந்தாலும் செத்தான் உடனே மரண தண்டனை தான். இப்போ ஒரு குழம்பு மாதிரி கிரேவியாக இருக்கிற எதையோ ஒன்று பரிமாற போகும்போது ஒரு சொட்டு அவர் துணி மேலே பட்டுடுச்சான். பட்ட உடனே அப்படி கோபமாக அப்படி நிமிர்ந்து பார்த்துருக்கிறார். என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த சமயக்காரரை ரொம்ப கோபமாக பார்த்துருக்கிறார். இவர் என்ன பண்ணிட்டாரு, பாத்திரத்தில் இருக்கிற மொத்த குழம்பையும் அவர் மேலே போட்டார். எங்கே? அவர் அங்கேயே போட்டார். இப்போ மகாராஜாவுக்கு எவ்வளோ கோபம் வரும் அவருக்கு. முதலையாவது பரவாயில்ல, தானாக விழுந்தது, இப்போ நீ மொத்த பாத்திரத்தையும் என் மேலே போடுற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ, உன்னை கொண்டே போட போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் கத்துறார் மகாராஜா. ரொம்ப கோவத்தில் இவன் கையெடுத்து கும்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னான், மகாராஜா எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், யார் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் மரண தண்டனை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு சின்ன சொட்டு மேலே விழுந்துருச்சு, நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஊர் என்ன சொல்லுன்னு தெரியுமா, இத்தினோண்டு ஒரு சொட்டு பட்டதுக்கு மகாராஜா மரண தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு உங்களை யாராவது குறைச்சி பேசிடுவாங்க. இப்போ நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுத்தீங்கன்னா ஊரே நியாயம் சொல்லும். என்ன திமிரு இவனுக்கு, குழம்பு மொத்தத்தையும் மகாராஜா மேலே போட்டான், அதனால தான் அவர் மரண தண்டனை கொடுத்தாருன்னு உங்களை பாராட்டும், உங்களை குறை சொல்லாது. உங்கள் பெருமையை காப்பாற்றணும், எப்படியாவது ஐயா உங்கள் பெருமையை காப்பாற்றணும், நீங்கள் கொடுத்த தண்டனை நியாயம்னு ஒரே சொல்லணும் அப்படின்னு உங்கள் பெருமையை காப்பாற்றணும்னு நான் வேணும்னே தான் குழம்ப போட்டேன். இப்போ நான் என்னை கொண்டா கூட அது நியாயமாக இருக்கும் இல்லையா? ஒரு செகண்ட் அந்த ராஜா அப்படி யோசிச்சார். மகாராஜா சரி சரி போ அப்படி. அதாவது அவர் கடுமையாக தண்டிக்கிறாருங்கிறது ஊர் முழுக்க தெரியுங்கிறத வேறு எப்படி சொல்கிறது, என்ன நாசுக்கா, அது என்ன அழகா, எவ்வளோ இது மாதிரி நம்ம விட பெரியவர்கள் தவறு செய்கிற போது அதை சொல்லணும். இப்போ நான் இன்னொன்று வரேன். சின்ன பிள்ளைங்க, நம்மளோட சின்ன பிள்ளைங்க தவறு பண்ணால் 2 இடம் சொல்லி முடிச்சிடறோம். ஜெயகாந்தனுடைய படம் யாருக்காக அழுதான்னு ஒரு படம், எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதில் ஒரு காட்சி வரும். ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி முதலாளி உள்ளே இருந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பார். சிகரெட் பிடிச்சிட்டு ஜன்னல் வழியாக அந்த துண்டு சிகரெட்டு, கடைசி துண்டு இருக்குல்ல மிச்சம், அதை அப்படி சுண்டி வெளியே எறிவார். அந்த கதாநாயகன் சின்ன பையன் தெரு வழியாக போகிறவன் என்ன பண்ணுவான், அந்த துண்டு பிடி, அந்த சிகரெட்டு, அதை எடுத்து அவன் குடிப்பான். இந்த ஜன்னல் வழியாக அந்த பெரியவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த பையன் துண்டு சிகரெட்டை பிடிக்கிறத இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். சொல்வார், தம்பி ஒரு நிமிஷம் உள்ளே வாங்கப்பா, தம்பி உள்ளே வாங்க அப்படி. இல்லை சார் வாங்கப்பா, நான் ஒன்றும் கோவிச்சிக்கலப்பா வாங்க. அந்த பையன் உள்ளே வருவான். அந்த காலத்துலலாம் இந்த சிகரெட்டு டப்பாவில் வரும், சில பேர் அப்படி வரிசையாக குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த சிகரெட்டு டப்பா மூடியை திறந்து, எடுத்துக்கோங்க தம்பி, உங்களுக்கு சிகரெட் பிடிக்குன்னு தானே ஆசையாக இருக்குது, இந்தாங்க சிகரெட் பிடிங்க அப்படின்னு அந்த மூடியை திறந்துட்டு அந்த டப்பாவை அப்படி நீட்டி எடுத்து அப்படி. அந்த பையன் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் அப்படின்பா. அந்த இடத்துல ஜெயகாந்தனுடைய ஒரு டயலாக் பாருங்கள், அப்பா அருமையான டயலாக். நீ இது துட்டு பீடி குடித்த, நான் இப்போ முழுசாக உனக்கு சிகரெட் குடிக்கிறேன், குடிக்க வேண்டியதானே, ஏன் குடிக்க மாட்டேங்கிற, நீ அதை குடித்த, இப்போ நான் முழுசாக கொடுக்குறேன், குடிக்க வேண்டியதானே, ஏன் குடிக்க மாட்டேங்கிறேன். இல்லை சார் வேணாம் சார் ஒரு வார்த்தை ஒன்று ஜெயகாந்த் இடத்துல ஒரு டயலாக் போடுவார். நீ துண்டு பீட்டி குடிக்கல, உலகத்தை எதிர்த்து கலகம் பண்ணுற, இந்த உலகம் உன்னை மதிக்கலை, இந்த மதிக்காத உலகத்தை நான் மதிக்கலேன்னு காட்டுறதுக்காக அவங்க ஏத்தாப்பில் சிகரெட் பிடிச்சி நீ புகைய விடுற. இந்த உலகம் உன்னை மதிக்கலை, அவங்கள நீ மதிக்கலேன்னு காட்டி கலகம் பண்ணுற. இப்போ நான் உன்னை மதிச்சிட்டேன், தம்பி சிகரெட் எடுத்துக்கன்னு கொடுத்தேன், நான் மதித்த உடனே நீ என்ன பண்ணுற, என்ன மதிக்கணும் அப்படின்னு எடுத்துக்க மாட்டேங்கிற. என்ன வார்த்தை சார் இது. இந்த உலகம் உன்னை மதிக்கலை, அதனால் நீ மதிக்கலேன்னு கலகம் பண்ணுறதுக்கு சிகரெட் பிடிச்ச. நான் உன்னை மதிக்கிறேன்,
நான் மதிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே நீ என்னை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சிகரெட்டு வேணாம் அப்படிங்கிற. நான் உன்னை மதிக்கிறதால் நீ என்னை மதிக்கிற. இதுதான் உலகத்தோட இயல்பு. பியூட்டிஃபுல் டைலாக். நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்க தவறுகளை அவங்க ஈகோ ஹர்ட் ஆகும்படியாக சொல்லக்கூடாது. அவங்க மற்றவங்க நண்பர்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடாது. சொல்லும்போது எருமாடு சொன்னால் அதை கேட்க மாட்டியா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஏன் தவறு அப்படிங்கிறத இனிமையாக சொல்லுவார்ல, சொல்லல் வல்லன் திருவள்ளுவர் எழுதுகிறார் பாருங்கள். நல்ல சொல்லு தேர்ந்தெடுத்து சொல். நம்மளோட சின்னவங்க தானேன்னு அலட்சியமாக சொல்லக்கூடாது. அறிவு கெட்டவனே சொன்னதை கேட்டால் என்ன அப்படி சொல்லக்கூடாதான். அப்புறம் கோவத்தில் திட்டிட்டு சொல்லக்கூடாதான். ஏன்னா நீங்கள் ரொம்ப திட்டினீங்கன்னா வீம்புக்காவது பண்ணுவாங்க. ஒருத்தன் சாக்கடைக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அறிவு கெட்ட எருமாடு சாக்கடைக்கிட்ட உட்காந்து சாப்பிடு. இனிமேல் நான் பிஸ்கட் அதில் தொட்டு சாப்பிடுவேன்னா இவனுக்கு புத்தி சொல்லலாமா? நீங்கள் இந்த சமூகத்தில் ரொம்ப வன்மையாக கண்டிச்சிங்கன்னா விபரீதமாக பல காரியம் பல பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நாசுக்காக அவங்க மனசு நோகாமல், அவங்களுடைய அது என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆகாமல், அவங்களுடைய நண்பர்கள் யாரும் அங்கே இல்லை, மற்றவங்களுக்கு அது தெரிய போகிறதில்ல, அந்த மாதிரி அப்படி அறிவுரை சொல்வது பெரிய விஷயம். ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் பாருங்கள். இந்த வயதாக நமக்கு ஒரு இயல்பு எப்படின்னு கேட்டால், எல்லார் குறையையும் எல்லார் எதிரிலையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். இங்கிதமே இல்லாமல் சொல்லுவோம். இதை சொல்கிறமே பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால் அவங்கள என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு தோணாது. அந்த பொறுமை இருக்காது. நம்ம சொல்லுவோம். என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். என்னுடைய நண்பர் ஒருவர், அவருடைய வீட்டில் நான் குடியிருக்கிறேன். எப்படின்னா ஒரு கதவை திறந்துட்டு அவர் வீடு, இந்த கதவுக்கு இந்த பக்கம் நாங்கள் வாடகைக்கு குடியிருக்கிற வீடு. இந்த கதவு திறந்தே இருக்கும் பெருவாரியாக. நான் ஒரு முறை அவருடைய நண்பர் வீட்டுக்குள்ளே போகிறேன். நண்பருடைய மனைவி, நண்பருடைய தாயார், நண்பருடைய பாட்டி, சரியாக சொல்கிறது தான் மருமக, அவங்க மாமியார், அவங்க மாமியார் 3 தலைமுறை. இவங்க 3 பேரும் ஹாலில் உட்காந்து ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என் நண்பருடைய மனைவி, அவங்க அம்மா, அம்மாவோட மாமியார், இப்படி 3 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் என்னுடைய நண்பருடைய மனைவிக்கும் நண்பருடைய தாயாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சமையலை பற்றி ஏதோ ஒன்று சொன்னேன். இல்லை அப்படி பண்ணால் நல்லா இருக்காது, வாயில் வைக்க விளங்காது அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்புறம் இந்த டிவி சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது, பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவன் அந்த பாட்டிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். பாட்டி, நீங்கள் எவ்வளோ வயசானவங்க, எத்தனை முறை சமையல்லாம் என்னன்னு தெரிஞ்சவங்க, இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்களே, அதை எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாதா? இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு நான் அதை கேட்டபோது ரொம்ப சின்ன வயது எனக்கு திருமணமான காலம் அது. நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு. அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னை வரைக்கும் என்னால் வாழ்க்கையில் மறக்காது. ஏன், நான் இந்த இடத்துல நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னாங்க. சௌக்கியமாக இருக்கிறேன், கெடுத்துடாது அதை. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு. அவள் 2 பேரும் சண்டை போட்டாலே என்ன யாரானு கேட்டாளா? இதை 2 என்ன பண்ணணும்னு 2 பேரில் யாராவது ஒன்று கேட்டாளா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, நமக்கு வயசாக நம்மளை கேட்டால் தான் நம்ம வாயை திறக்கணுமே ஒழிய, கேட்காத போது நாமளாக முந்திரி கொட்டை மாதிரி போய் யோசனை சொல்லப்படாது அப்படின்னாங்க. இது ஒரு அருமையான விஷயம். ஒரு தவறு 2 பேருக்கு நடுவில்னா நம்ம குடும்ப உறவுகளுக்குள்ளே அவங்க நம்மளை மதித்தா தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க நம்மளை மதிக்கிறதுக்கு தயாராக இல்லை, நம்மகிட்ட கேட்க தயாராக இல்லைன்னா நாமளாக போய் சொல்லக்கூடாது. இதை நான் அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, வேறு ஒருத்தட்டையும் கற்றுக்கிட்டேன். வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் ஐயா, திருவண்ணாமலையில் நாங்கள் 2 பேரும் பக்கம் பக்கமாக உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு, வழக்காடு மன்றம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு சிலப்பதிகாரத்தில். ஐயா பேசுகிற 2 பேர் தப்பாக பேசுகிறாங்க, சிலப்பதிகாரத்தையே பிழையாக பேசுகிறாங்க. நான் அது பேச ஆரம்பித்த காலம், கிவாஜா ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே கேட்டுக்கிட்டே பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் கிவாஜா ஐயாட்ட நான் அப்பான்னு கூப்பிடுவேன். அப்பா என்னப்பா அவங்க தப்பாக பேசுகிறாங்கப்பா, அவங்க தப்பாக பேசுகிறாங்கப்பா, என்னை பார்த்து இப்படி இருந்தார். பேசாமல் இரு அப்படி. நான் பேசாமல் இருந்துட்டேன். 2 பேரும் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வழக்காடு மன்றத்தில் பேசின 2 புலவர்களும் கிவாஜாட்ட வந்து, ஐயா நாங்கள் நல்லா பேசினோமா, நல்லா பேசுனீங்களே, நல்லா பேசுனீங்க அப்படின்ட்டு மேடைக்கு அவர் பாட்டுக்கு வராது. நான் கேட்டேன், ஏன்பா அவங்க தப்பாக பேசுகிறாங்கப்பா சிலப்பதிகாரத்தை, நீங்கள் புத்தி சொல்ல வேண்டாமா அவங்களுக்கு, நீங்கள் பாட்டுக்கு நல்லா தான் பேசுனீங்கன்ட்டு வரீங்களே. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் என்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்,
ஐயா நான் எதாவது தப்பாக சொன்னேன்னா தப்பாக பேசினேன்னா அப்படின்னு கேட்டால் எப்பா இது தப்புன்னு சொல்லலாம். நாங்கள் நல்லா தானேங்க ஐயா பேசணும் அப்படின்னா நல்லா தான் பேசினேன்னு சொல்லணும். நான் ஏதும் தவறு செய்து விட்டேனான்னு அவங்க கேட்கும்போது தான் அதை நான் விளக்கி சொல்கிற அதிகாரமே எனக்கு வருது. அது இல்லாமல் நானாக குடுன்னு போய் நீ இங்கே தப்பாக பேசினேன், அங்கே தப்பாக பேசினேன், இங்கே தப்பாக பேசினேன்னு நானாக என் மூக்கை நுழைக்கக்கூடாது, தவறு அப்படின்னார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஓ, வயதாக வயதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் இவையெல்லாம் ஒன்று. அப்புறம் இன்னொன்று இருக்குது பாருங்கள், சில பேருக்கு எப்படின்னா தப்பை சொல்ல தெரியும், திருத்த தெரியாது. அவங்க ரொம்ப 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 சங்கடமானவங்க. அவங்க சில வீடுகளில் உணவு சாப்பிடும்போதே கணவன் மனைவி கணவனுக்கு பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு எரிச்சலில் சொல்லுவான், வாயில் வைக்க விளங்கலை, இது வாயில் வைக்க விளங்கலைன்னா புனல் வச்சு ஊற்ற முடியும், வாயில் வைக்க விளங்கலை அப்படின்னா நல்ல குடும்பத்தில் என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க தப்பு, உப்பு கம்மியாக இருக்கா, கொஞ்சம் உப்பு போட்டுமா, மசாலா கம்மியாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிருக்கணுமா, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நெய்யில் வதக்கி இருந்தால் நல்லா இருந்திருக்குமா, காரம் கம்மியாக இருக்குதா, புளிப்பு கூடி போச்சா, எதனால அது நல்லா இல்லை கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த நல்ல மனைவி அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டால் பல ஹஸ்பண்டால் விளக்கமாக சொல்ல முடியாது, ஆனால் விட்டு இதுவே நல்லா இருக்குது அப்படின்னு விஷயத்தை முடிச்சுடுவான். தவறு இன்னதுன்னு சொல்ல தெரியாமல் நம்ம குறை சொல்ல ஆரம்பித்தா நாம் தான் அவமானப்பட வேண்டியிருக்கும். ஸோ பிறருடைய தவறுகளை சுட்டி காட்டுற போது என்ன முக்கியம்னா ஹவு டு ரெக்டிஃபை இட்டுங்கிறதையும் சொல்லணும். உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னு வச்சுங்களேன், இது உப்பு ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னு திட்டினா மட்டும் போகாது, கொஞ்சோண்டு தயிர் மட்டும் இதில் கலந்துடலாமே, புளிப்பு இல்லாத தயிர் கலந்துட்டா உப்பு தெரியாது, கொஞ்சோண்டு பால் ஊற்றிடலாமே, குருமாவாக இருக்குன்னா கொஞ்சோண்டு திக்கு பால் காய்ச்சி ஊற்றிட்டா இந்த காரம் தெரியாது, இந்த உப்பு தெரியாது, இந்த புளிப்பு தெரியாது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சு யோசனை சொல்லணும். வெறும் தவறுகளை மட்டுமே நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கோபமும் வெறுப்பும் வரும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொருடைய தவறுகளை நம்ம சொல்ல நேர போது ஹவு டு ரெக்டிஃபை இட், அதை முழுமையாக திருத்தி மேலே மாற்றி என்ன செய்வது அப்படிங்கிறத நோக்கி போகணும். சில அதிகாரிகள் இருக்காங்க சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லான அதிகாரிகள். ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னா இது ஏன் நடந்தது, அந்த ஸ்டாஃப் சொன்னார், சார் நான் வேறு வகையான அந்த கருவிகளை கையாண்டுருக்கிறேன், இந்த கருவி முதல் தடவையாக கையாளுறேன், எனக்கு அதை அதனால் கவனிக்கணும், தொடர்ந்து 24 hours அதை வாட்ச் பண்ணணும். ஒரு மில்லில் நடந்தது, அந்த மில்லில் இது தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த 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 என்ன சொல்கிறது பிழை வராமல் அது நெசவு செய்யும். அந்த கருவியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இவர் கவனிக்கலை, ஒரு தடவை பார்த்தாரு, அதோடு விட்டுட்டார். எனக்கு தெரியாதுங்க இந்த கருவி மாற்றிருக்காங்க, இப்படி கவனிக்கணும் எனக்கு தெரியாது, சரி நீ விட்டுடு அப்படின்ட்டார். முதலாளியே மேலேருந்து எவ்வளோ என்கொயரி வந்தாலும் அது அவரே சமாளித்தார், தன்னுடைய கீழே இருக்க சபார்டினேட் ஸ்டாஃபோட தப்பு அப்படின்னு அதை சொல்லலை. அந்த மாதிரி சில நல்ல அதிகாரிகள் இருப்பாங்க. இதை தவறுன்னு ஒருத்தன் ஒத்துக்கிட்டால் அவனை காட்டி கொடுக்காம தனக்கு கீழே இருக்கிறவனை பாதுகாத்து மேலே பிரச்சனை வராதபடி அதை பாதுகாத்து பெருமை காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அப்போது பிறருடைய தவறுகளை கையாளுகிற போது நிறைய பொறுமை வேணும், நிறைய திறமை வேணும். அவங்கள காயப்படுத்துவது மட்டுமே அவமானப்படுத்துவாங்க சார் சில பேர். அவனை அவமானப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ முதல்லையே ஒரு விருந்தாளி வரத்துக்கு முன்னாடியே துளியோண்டு டேஸ்ட் பார்த்துட்டு இது இப்படி இருக்குது, இதை இப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலான்னு சொல்லலாம்ல, சொல்ல மாட்டாங்க சார். அது மோசமாக இருக்குன்னு தெரியும், கம்முன்னு இருந்து 10 பேர் சாப்பிடும்போது எல்லோரும் குறை சொல்லும்போது நம்மட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஜென் கதை, அருமையான கதை. தப்பை 10 பேருக்கு தாப்பில் வெளிப்படுத்தவும் கூடாது, ஆனால் புரிய வைக்கணுங்கிறதுக்கு ஒரு ஜென் மாஸ்டர் வெஜிடபிள் சூப் பண்ணி கொண்டாந்துருக்கிறார் அவருடைய சமையல்காரர். அந்த வெஜிடபிளை கட் பண்ணும்போது பச்சைப்பாம்பு இருக்குமில்ல, பச்சைப்பாம்பையும் கட் பண்ணிட்டார். அப்படி அந்த கொடியில் இருந்ததை கட் பண்ணிட்டார். அந்த பச்சைப்பாம்பு தலை அதை உழுந்துருக்குது, ஒன்றும் சொல்லலை அவர். அதை ஒரு ஸ்பூனில் அப்படி எடுத்துகிட்டு அந்த சமையல்காரர் இப்படி கூப்பிட்டார் அப்படின்னு. 10 பேருக்கு எழுத்தாப்பில் என்னடா பச்சைப்பாம்பை வெட்டி போட்டிருக்காருன்னா அவன் பயந்து ஓடி போயிடுவான். அந்த தலையை அப்படி எடுத்தார், அந்த சமையல்காரரை கூப்பிட்டார். அவன் கிட்டக்கு வந்தோன்னே கையை நீட்டு அப்படின்னாரு. அதை அவன் கையில் வச்சுட்டு இப்படின்னார், உள்ளே போ அப்படின்னு. அது பாம்பு தலை, நீ வெட்டியிருக்கேங்கிறத சத்தம் போட்டு சொல்லலை, ஆனால் அதை அப்படி எடுத்து அவன் கையில் வச்சார். அவன் அதை விட எமக்காதங்க, அவன் குருவே பிரசாதத்துக்கு நன்றி அப்படின்னு கும்பிட்டுட்டு போயிட்டான். தப்பே வெளியே தெரியாதபடி அவன் அந்தாண்ட போயிட்டான். அந்த தவறுகளை விளக்குவதற்கு ஒரு நாசுக்கு இருக்கணும், ஒரு நாகரிகம் இருக்கணும். அந்த தவறுகளை திருத்துவதற்கு ஒரு கலை இருக்கணும். ஆக வெறும் தவறுகளை நோக பேசுவதால் எந்த பயனும் இல்லை சார். ஒரு குழந்தை சார் ஃப்ரிட்ஜிலேருந்து 5 லிட்டர் பால் எடுத்தது சார், தொப்புன்னு கீழே போட்டுடுச்சு, பால் கொட்டிடுச்சு.
ஒரு அம்மா திட்டுறதாலேயோ அடிக்கிறதாலேயோ கூச்சல் போடுறதாலேயோ என்ன பிரயோஜனம்? அந்த அம்மா அங்கேருந்து வந்து குழந்தைய பார்த்து கேட்டா, நீ எப்போவாவது பாலில் நீச்சல் அடிக்கணும்னு நினச்சிருக்கியா? ஆமாம். உருண்டு புரளு போ, சந்தோஷமாக அந்த பாலில் உருண்டு புரளு. அந்த பையன் உருண்டு புரண்டு எல்லாம் நல்லா மகிழ்ச்சியாக எல்லாம் முடிஞ்சோன்னே, முடிச்சிட்டியா? முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுற, நீ போய் மாப் எடுத்துகிட்டு வா, பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வா, அம்மாவும் நீயுமா சேர்ந்து இதை துடைக்கணும், புரியுதா? சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணது பெருசு இல்லை. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னதான் ரொம்ப அழகு. அந்த 5 லிட்டர் கேனை எடு, தண்ணியை ரொப்பு, அந்த 5 லிட்டர் கேனில் தண்ணியை ரொப்பிட்டு பாரு, அந்த வெயிட்டை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வெளியே எடு. ஏன்னா 5 லிட்டரை ஹேண்டில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி உனக்கு வரணும். தவறுகளை சொல்லுவது மட்டும் முக்கியமல்ல, நாளை இந்த தவறு நடக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பலப்படுத்த வேணும், அவர்களை பலப்படுத்த வேணும். இந்த 5 லிட்டரில் வெயிட் தண்ணி எடுத்தியா, கையில் தூக்கு, ஃப்ரிட்ஜில் வை, ஃப்ரிட்ஜை விட்டு வெளியேடு, திரும்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை, திரும்பி வெளியேடு. இனிமேல் நீ எப்போ 5 லிட்டர் கேனையும் கீழே போட மாட்டேன், புரியுதா? அவங்கள எக்யூப் பண்ணணும். எனவே தவறுகளை குறை சொல்வது மட்டும் நோக்கமாக வாழக்கூடாது, அதை திருத்துவது, அவர்களுக்கு வழிகாட்டுவது, அதை முழுக்க ரெக்டிஃபை பண்ணி எப்படி மேலே வருதுங்கிறத சொல்லிக் கொடுப்பது, எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும்.